ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பிரியாணி தேங்காய் பால் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பிரியாணி தேங்காய் பால் இல்லாமல் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்த்துட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, தேவையான பொருள் பாருங்கள். மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் இது கட் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சது 2 டம்ளர், அதாவது 400 கிராம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் அதுலேயும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பேனில் வச்சுட்டேன். அதில் தேவையான ஆயில் சேர்க்குறேன். தேவையான ஆயில் சேர்த்துட்டு அதுக்கு நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம், வேணும்னா போதும்னா விட்டுடலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அது நல்லா சூடான உடனே இந்த ஸ்பைசஸ்ஸு, முந்திரி எல்லாமே இதில் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்ட உடனே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டேன். அதில் அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 சேர்த்துட்டேன். கூடவே ஆனியன் கட் பண்ண அந்த 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்றேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே கறி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கறி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவு, ஹோம்மேடு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதெல்லாம் சேர்த்துட்டேன். இதையும் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெண்டுமே ஈவனாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 1/2 கிலோ பிரியாணி தான் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி மசாலா இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்குறேன். நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது அதிகமாக போகக்கூடாது. இப்போ இந்த கறிக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டேன். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கறி நல்லா வேகிறதுக்காக நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் பாதி இப்போ கறி கூட சேர்த்துட்டேன். இதை கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் போட்டு விசில் விட்டுக்கலாம். மட்டன் 6-7 விசில் விட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் 6-7 விசில் விட போகிறேன். நல்லா ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு நான் குக்கர் வச்சு வெயிட் போட்டேன். 6-7 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். இது ஆவி போன உடனே எடுத்துட்டு பார்க்குறேன். பாருங்கள், நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா கறியில் இறங்கிட்டு கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் அரிசி சேர்க்குறேன்.
அரிசி சேர்க்கக்குள்ள அந்த பாசுமதி ரைஸில் ஊறின அந்த தண்ணியோடு கொஞ்சம் சேர்க்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வெந்த கறியில் தண்ணி ஊற்றிருக்கோம், அதில் இந்த ஸ்ட்ரீமில் வந்த தண்ணி, இப்போ அரிசி கூட வந்த தண்ணி இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதில் இருக்குது. இப்போ 1 டம்ளர் மட்டும் நான் சேர்க்க போகிறேன். அது இல்லாமல் ஆஃப் லெமன், அதில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு லெமன் ஜூஸ் மட்டும் நான் அந்த ரைஸில் புளிகிறேன். ஜூஸ் புளிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டில் பிரியாணி நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இப்போது சேர்த்துட்டு நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை அந்த பிரியாணி ரைஸில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் ஒன்றா இருக்கிற பதத்தில் வச்சுட்டு டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்க வேண்டியதான். இனி பிரியாணிக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டேன். இப்போ அதை சமன் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசில் வைக்க போகிறேன். மூடி போட்டு விசில் வச்சாச்சு. ஃப்ளேம் சிம்மில் வச்சுருக்கேன், அதுதான் உங்களுக்கு காமிச்சேன். ஒரே விசில் விட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிரியாணி சூப்பராக தனித்தனி சாதமாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதுமாரி செய்து பாருங்கள். வாங்க, நான் ப்ளேட் பண்ணிக்கிறேன். ப்ளேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். நீங்களும் பார்த்து டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடலாம். பை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.